ஹலோ எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பவர் கொரி எடிட்டரை பற்றி பார்த்தோம். ஹோம் டேப்பில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் கொரி எடிட்டர்லேயே வந்து ஆட் காலம், அதாவது நியூவாக எப்படி ஒரு காலமை வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இனி நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஆல்ரெடி வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இந்த ஆட் காலமில் வந்து ஜஸ்ட் எப்படி ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு காலமை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க, எல்லா காலம்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்களா, ஆர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து ஃப்ரம் செலெக்ஷன், நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு காலமை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரிலேட் பண்ணி நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நான் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத வச்சுருக்கேன்ல, இப்போ வந்து சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பர்டிகுலராக இந்த பர்சன் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது, ஆமாம், ப்ரெசண்ட். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ், ப்ரெசண்ட். இப்போது இதில் வந்து நான் சும்மா ப்ரெசண்ட் ஆப்சண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கேன்ல, மீதி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காகவே நல் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நான் இங்கே போட்டிருக்க ஒவ்வொன்றும் மேலே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது ஸ்டூடெண்டோட நேம் வந்து இந்த பர்சனோட நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்சண்ட்னு போடுங்க, இல்லைனா ப்ரெசண்ட் அப்படிங்கிறத போடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேலே வந்து வருதா, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா டிஸ்பிளே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகிட்டுனா எல்லாமே ப்ரெசண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போது எனக்கு வந்து எல்ஸில் வந்து ப்ரெசண்ட்டுங்கிறது தெரியக்கூடாது, ஜஸ்ட் நல் அப்படிங்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அதே அந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிற இது இருக்குல்ல, நான் அந்த ஃபார்முலா பாரில் அந்த ப்ரெசண்ட்டை எடுத்துகிட்டு நல் அப்படிங்கிறத வச்சு என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஆப்சண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், மீதி எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். எதனால அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா பாரில் நான் அந்த எல்ஸில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுனால வர விஷயம் இது. நான் இது வந்து இப்போ ப்ரெசண்ட்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட் கொடுத்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ப்ரெசண்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ஆட் காலம். அதாவது நியூவாக நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா காலம் ஃப்ரம் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க காலமை பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் அதை சேஞ்ச் பண்ணலாமோ அதை சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது இந்த ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம இப்போ வந்து எனக்கு இந்த அட்டண்டன்ஸில் ப்ரெசண்ட் அப்படிங்கிற இருக்கிறதுல வந்து எனக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ வரணும், ஆப்சண்ட் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ வரணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம ஒரு காலம் வச்சுருக்காங்க, கண்டிஷனல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நியூ காலமோட நேம் வச்சுக்கோங்க. நான் அட்டண்டன்ஸ் இஃப்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா அட்டண்டன்ஸ் வேல்யூ, நம்ம ஆல்ரெடி வந்து அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது, அதனால தான் நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கிறாங்க. இப்போ காலம் நேமில் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணி ஈக்குவல் எனக்கு வந்து ப்ரெசண்டா, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் இங்கே என்ன கேஸ் போட்டிருக்கீங்களோ அதே கேஸ் தான் இங்கேயும் போடணும். அங்கே ஸ்மாலர் போட்டிருந்தீங்கன்னா ஸ்மாலர், இல்லை நான் கேபிட்டல் லெட்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், இந்த மாதிரி தான் பண்ணணும். ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும், இல்லை அப்படின்னா எனக்கு 0 அப்படிங்கிற அவுட்புட் வரணும். இல்லை நான் வந்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவேன், ஒரு இஃப் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆட் கிளாஷ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் இஃப்பும் என்னாகும், ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நமக்கு வந்து எல்ஸ் இஃப்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து நமக்கு இது மட்டும் போதும். அப்போது என்ன பண்ணிக்கலாம்னா அது ரிமூவ் பண்ணிக்கலாம். டெலிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ நான் அதை ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு காலம் என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. எனக்கு ஆப்சண்ட் இருக்க இடத்துல 0 அண்ட் ப்ரெசண்ட் இருக்க இடத்துல வந்து 1ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. இந்த மாதிரி நம்ம எது யூஸ் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு காலமை வந்து ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா எம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு.
எம் லாங்குவேஜ் இப்போ நம்ம பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டாக்ஸ் ஃபார்முலா, இன்னொன்று வந்து எம் லாங்குவேஜ். டாக்ஸ் வந்து நம்ம டேட்டா மாடலிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் எம் லாங்குவேஜ் வந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எம் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எம்முங்கிற அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மேஷப், அதாவது நிறைய டேட்டாஸ் எந்த சோர்ஸில் இருந்துனாலும் டேட்டாஸ் வரலாம். அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதை எப்படிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாமோ அந்த வேல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சின்டெக்ஸ் கூட நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சென்டென்ஸாக தான் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எழுதுவோம். எந்த ஒரு சிம்பிள்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு எல்லாமே ஒரு சென்டென்ஸாக தான் நம்ம என்ன எழுதுவோம், இந்த எம் லாங்குவேஜில் வந்து எழுதுவோம். இதில் வந்து எப்போதுமே ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. காமனாக நம்ம அப்பர் ஆஃப், லோவர் ஆஃப், டேட் டாட், ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து இயரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறது, மந்த்தை ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரு டேயை ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த மாதிரி. அப்புறம் ஒரு நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு காமன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணி பார்க்கலாம்னா போட்டு பார்க்கலாம் எம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அதில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சும்மா கேபிட்டல் எல்லாரும் அப்பர் கேஸ் அப்படிங்கிற ஒரு காலம் நேம் வச்சு அப்பர் கேஸ். இப்போது இங்கே வந்து டெக்ஸ்ட் டாட் அப்பர். நம்ம எப்போதுமே ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயே வருது என்னென்னா நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வந்து டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லுது. இப்போ நமக்கு வந்து நான் என்ன ஆல்ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன், காலமோட நேமை வந்து, அதாவது ஸ்டூடெண்ட் நேமை வந்து நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக எரர் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு அந்த எரர் வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் ஆயிடும். தெரியுதா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ். நெக்ஸ்ட்டு அதே விஷயத்த நான் வந்து லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு வந்து அது பிடிக்கலப்பா, எனக்கு லோவர் கேஸில் தான் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு காலம்க்கு ஒரு நேம் வச்சு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு புது காலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்ட் டாட் லோவர் எல்லாமே எப்படி வரும்னா கேபிட்டல் லெட்டரில் தான் வரும், எதுவுமே வந்து ஸ்மால் லெட்டரில் வராது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி ஒன்று அப்பர் கேஸில் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை வந்து நான் கொடுத்து என்ன ஆக்குறேன் அப்படின்னா லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சதை என்ன பண்ணுறேன் லோவர் கேஸில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸி வேல, அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது, இருந்தாலும் ஒரு எம் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸி வேல ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக இதில் இப்போதைக்கு நம்ம வந்து எம் லாங்குவேஜ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் உண்டு, இந்த மாதிரி பேசிக்காக படித்தோம். அதில் ஜஸ்ட் 2 ஃபார்முலா மட்டும் நான் அப்ளை பண்ணி சொல்லி தந்தேன். இனி ஃபர்தராக இருக்கிற ஃபார்முலாஸ், அதாவது பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். எம் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.